சத்யராஜ்காக பார்க்கலாம். நல்லா தான் இருக்கு. பார்க்கலாம். பரவாயில்ல, பார்க்கலாம் ஒரு வாட்டி அவ்வளோதான். அவ்வளோவா சொல்ற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. இல்லை, ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒன்றும் நல்லா இல்லை, செகண்ட் ஹாஃப் தான் நல்லா இருக்கு. மியூசிக்லாம் பரவாயில்ல ப்ரோ, எல்லா படமே ஓகே தான் ப்ரோ. இப்போ என்ன கான்செப்ட்னு பார்க்கலீங்க, நீங்கள் ட்ரைலர் பார்க்கலீங்களா? சூப்பர் ஹீரோ கான்செப்ட் தானே. படம் நல்லா தான் இருக்கு. நம்ம ஆட்கள் ஏற்றுக்க மாட்டாங்க, அதுதான். இல்லை ப்ரோ, நான் எல்லா படமும் பார்க்குறோம்ல, நமக்கு யார் பண்ணால் என்ன சூப்பர் ஹீரோ கான்செப்ட் படம் நல்லா இருக்கா, ஓகே, எனக்கு ஓகே. இது நம்ம ஆட்களுக்கு ஏற்றுக்கவே மாட்டாங்க. என்னப்பா அடிக்கிறான் பரவுறான், அது யார் ஏற்றுக்குவா? ஏற்றுக்கணும் ப்ரோ, அதெல்லாம் ஏற்றுக்கணும் ப்ரோ. எல்லாருமே இப்போ எல்லா பக்கமும் எல்லா படமும் இந்த மாதிரி வருது, ஏற்றுக்கிறாங்க. நம்ம ஆட்கள் ஏற்றுக்கவே மாட்டாங்க. அதை மாற்றிக்கணும் ஆடியன்ஸு. ஏன்னா இப்போ ஒரு ஹாலிவுட்லேருந்து ஒரு படம் எடுத்துகிட்டு வந்து பார்க்குறீங்க, அதை கொண்டு வந்து போட்டாங்க, பெரிய ஹிட் ஆகுது. நம்ம ஆட்களும் நிறைய படங்கள், இந்த படங்கள்லாம் ஹிட் ஆனால் தான் ப்ரோ அடுத்தடுத்து படம் பண்ணுவாங்க. அப்போ தான் இன்னும் கொஞ்சம் இதாக இருக்கும், நமக்கும் கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். லேக்லாம் பெருசாக ஒன்றும் ஃபீல் ஆகலை ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே, செகண்ட் ஹாஃப் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஓகே ப்ரோ, நல்லா இருக்கு ப்ரோ, ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. நீங்கள் நல்லா இருக்கு ப்ரோ, சூப்பராக இருக்கு. 10க்கு ஒரு 9. நல்லா இருக்கு ப்ரோ. ஜிப்ரானா மியூசிக்கு அப்படியா சூப்பராக இருந்துச்சு. நல்லா பண்ணியிருக்காங்க. ப்ரெசன்டேஷன் நல்லா இருக்கு, நல்லாவே பண்ணியிருக்காங்க. டியூரேஷன் கம்மி தான், சின்னது தான். பட் அதுக்குள்ளே ஸ்டோரி அடக்கி கொஞ்சம் சொல்ல பார்த்துருக்காங்க. பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கேரக்டர்ஸ்லாம் என்னென்ன கேரக்டர் சொல்கிறதுக்கு அதுக்கே டைம் போயிடுது. உன்னிப்பாக கவனிக்க முடியல சில டைமில். வந்து ஒரு கேரக்டர், மாஸ் கேரக்டர் ஒன்று வருது ஆக்சுவலாக. பட் அது என்ன பேசுது என்னங்கிறது இன்னும் கொஞ்சம் தெளிவாக ஒரு வாய்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ஸோ ஓவராலாக படம் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. கிராஃபிக்ஸ் வைஸ் ஆகட்டும், கான்செப்ட் வைஸ் நல்லா இருந்தது. அது எங்கேருந்து ஆரம்பித்து கொண்டு வந்ததுங்கிறத அந்த கதை நல்லாவே சொல்லியிருக்காங்க. செகண்ட் பார்ட்டுக்கு ஒரு லீடு கொடுத்துருக்காங்க, நல்லாவே பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி சூப்பர் ஹீரோஸ் படம்லாம் வந்துட்டு இருக்கு சமீபத்தில். ஒரு 20 படம் வந்துச்சுன்னா ஒரு சூப்பர் ஹீரோ படம் வருது. இந்த மாதிரி படங்கள்லாம் நல்லா இருக்கு, நல்லா அட்டெம்ப்ட் பண்ணுறாங்க. இல்லை, நல்லாவே பண்ணுறாங்க. பட் என்ன தான் வந்தாலும் நம்ம ஹாலிவுட்லேயோ இல்லை ஏதாவது ஒரு படத்தை கம்பேர் பண்ணுறோம், அந்த மாதிரி பண்ணக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய இது. நம்மளது புதுசாக ஒரு முயற்சி பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு அதை அக்செப்ட் பண்ணணும். நம்ம ஓகே இந்த மாதிரி பண்ணுறோம். எல்லாத்துலேயுமே ஒரு நெகட்டிவ்ஸ் இருக்கும், எல்லாருமே அந்த மாதிரி லெவல்ஸ்க்கு கொண்டு வர முடியாது. பட் இது ஒரு நல்ல அட்டெம்ப்ட்னு சொல்லலாம், நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ ஒரு பக்கம் வசந்த் ரவி தேர்ந்தெடுத்து கதைகள்லாம் நல்ல கதைகள்லாம் பண்ணிட்டு இருக்காரு, இன்னொரு சத்யராஜ் வர இருக்காரு. ரெண்டு பேருக்கும் நல்லா சூட்டபிளாக இருக்கா? சூட்டபிள் தான். சத்யராஜ் இது வரைக்கும் இந்த மாதிரி பண்ணதில்லை. நக்கல் நையாண்டி ஒரு காமெடி, இல்லை ஒரு ஃபாதர் கேரக்டரு, வில்லனிசம் பண்ணியிருக்காங்க. பட் இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு சூப்பர் ஹீரோ கான்செப்டில் பண்ணியிருக்காரு. நல்லாவே இருந்திருக்கு, நல்லாவே நடிச்சிருக்காரு. அதில் மியூசிக் ஆவரேஜ் தான் ப்ரோ. அது ஓகே, அது கதையோட ஒண்டி போகிறதுனால அப்படியே ஆவரேஜாக இருக்குது. மற்றபடி குறைகள் சொல்கிறதுக்கு பெருசாக இல்லை. ஓகே, ஒரு சூப்பர் ஹீரோ படமாக இருந்தாலும் ஸ்டோரி லைன் ஒன்று எதை பேஸ் பண்ணி எடுத்திருப்பாங்க, எதை பேஸ் பண்ணி இது எப்படி சொல்கிறது, அந்த இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு வந்து அந்த மாதிரி ஒரு சூப்பர் ஹீரோ தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி தான். படம் ஓகேவா இருக்கு, ஒன் டைம் வாட்ச் பண்ணலாம், அவ்வளோதான். கிளைமேக்ஸ் வைஸ் அந்த அளவுக்கு எதுவுமே இல்லை. ஸ்டார்டிங்கில் ஓகேவா இருந்துச்சு, த்ரில்லிங்காக போன மாதிரி இருந்துச்சு. அப்புறம் லாஸ்ட்டாக கிளைமேக்ஸ் ரொம்ப லேக் ஆயிடுச்சு. என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல, நான் தூங்கிட்டேன் லாஸ்ட்டாக. சூப்பர் ஹீரோ படம்னு சொன்னாங்க, ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அந்த மாதிரி ஃபேண்டசி ஃபிலிம் அந்த மாதிரி தான் இருந்துச்சு படம். இல்லை, ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் த்ரில்லிங்காக இருந்துச்சு. போக போக லைக் இந்த வெளிநாட்டில் எடுக்கிற மாதிரி எடுத்துகிட்டு வரணும்னு நினைக்கிறாங்க, சூப்பர்மேன் பேட்மேன் மாதிரி. ஆனால் அந்தளவுக்கு இல்லை, லைக் அந்தளவுக்கு எடுக்கல. இல்லை, என்ன சொல்ல வந்தாங்கன்னு எனக்கே தெரியல. ஸ்டார்டிங்கில் நல்லா இருந்துச்சு, போக போக ரொம்ப லேகாக இருந்துச்சு. அப்புறம் ஒன்றுமே புரியல கதை. மியூசிக் வைஸ் ஓகேன்னு சொல்லலாம், பெட்டர். ஒரு பக்கம் வசந்த் ரவி, ஒரு பக்கம் சத்யராஜ் நடிச்சிருக்காங்க. எப்படி பண்ணியிருந்தாங்க ரெண்டு பேரும்? பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஓகே தான், நல்லா தான் பண்ணியிருக்காங்க. படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. கொஞ்சம் ஒரு சின்ன எப்படின்னா கொஞ்சம் தான் போர் அடிச்சிச்சு. மற்றபடி படம் நல்லா இருந்திருக்கு, வந்து பார்க்கலாம். ஃபுல் அண்ட் ஆக்ஷன் தான் இருக்குது. ஃபுல் கன் ஷாட்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் ஃபீலிங்ஸாக இருக்குது. அப்பப்போ என் ஃபீலிங்ஸ் அப்படியே கொஞ்சம் போகுது. பண்ணியிருக்காரு ப்ரோ. சத்யராஜ் தாராளமாக இருக்கு ப்ரோ. தான் படத்தில் என்ன சொல்ல வந்திருக்காங்கன்றது மேபி ஆதி காலத்துல இருந்து ஒரு விஷயம் கொண்டு வந்திருக்காங்க. அது ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு நம்ம தமிழ் சினிமாவில் கேள்விக்குறி தான். ஏன்னா லேக் கொஞ்சம் ஒரு சின்ன லேக் இருக்குது.
அது படம் வந்து எத்தனை வாட்டி போய் பார்க்கலாம்? ஆடியன்ஸ் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் ஒன்ஸ் பார்க்கலாம் பிரதர், ஓகே, ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் போய் பார்க்கலாமா? தாராளமாக பார்க்கலாம். அந்த அளவுக்கு ரொம்ப ஆக்ஷனாக உள்ள கொஞ்சம் ஃபீலிங்ஸும் கொண்டு போயிருக்காங்க. ஸோ அதனால ஃபேமிலி பார்க்கலாம். மியூசிக் நல்லா இருக்கு ப்ரோ, விஎஃப்எக்ஸ் நல்லா இருக்கு ஓகேங்களா. ஃபைனல் ட்விஸ்ட்டு வேறு மாதிரி இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் பார்ட் மேபி வர சான்சஸ் இருக்குது. இயற்கையே இதெல்லாம் வந்து அழிக்காத பார்த்துக்கன்னு சொல்லியிருக்காங்க. சத்யராஜையும் நம்ம வசந்த் ரவியும் பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக பண்ணியிருக்காங்க. படம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்களா? ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது, அருமையாக இருக்குது, பார்க்கணும். ஆனால் ஸ்லோவாக பார்க்கணும். இந்த டான்ஸு கின்ஸ்லாம் அதில் கிடையாது. அதான் வந்து அதாவது வந்து இயற்கையை வந்து அழிக்காத பார்த்துக்கணும். வரத்தல் ஜிப்ரான் சூப்பராக பண்ணியிருக்காருண்ணா. டிராஃபிக் எக்ஸலண்ட். போர் அடிக்குதா படம்? ஒரு சீன் கூட சொல்ல முடியாது. படம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஜேர்னல் தமிழ் சினிமாவுக்கு. ஸோ இந்த மாதிரி படம் என்கரேஜ் பண்ணிங்கன்னா நிறையா இந்த மாதிரி ஜேர்னலில் படம் பார்க்கலாம். இப்போ நிறையா ஹாரர் பார்க்குறோம், காமெடி பார்க்குறோம், ராம்காம் பார்க்குறோம். ஒரு சூப்பர் ஹீரோ படம் எனக்கு தெரிஞ்சு தமிழில் நம்ம மற்ற லாங்குவேஜில் வந்துருக்கு, தமிழில் வரல. ஸோ எல்லாருமே சூப்பராக அவங்க ரோல் பண்ணியிருக்காங்க. கிளைமேக்ஸில் ஒரு நல்ல ட்விஸ்ட் இருக்குது. ஒரு பார்ட் 2க்கு ஒரு லீட் மாதிரி ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக பார்க்கலாம். பார்க்கலாம் ப்ரோ, படம் யூஏ தான். ஸோ ஒன்றும் பிளட்லாம் ஒன்றும் கிடையாது, ஃபுல் ஆக்ஷன் தான். ஸோ நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. எல்லா ஸ்டோரிஸ் பில்டப் ஆகிற டைமில் ஒரு லேக் இருக்கும். ஒன்ஸ் இன்டர்வல் பிளாக்லேருந்து படம் கொஞ்சம் பிளாஸ்ட் ஆகும். மியூசிக் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி பண்ணுவீங்க? மியூசிக் ஜிப்ரான் ஒரு மூவிக்கு பண்ணுறது இல்லாமல் சூப்பர் ஹீரோ மூவிஸ்க்குலாம் ஸ்பெஷலாக பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதை கரெக்டாக அட்டன் பண்ணியிருக்கோம். ஜிப்ரான் சூப்பர். ஆனால் ஜிப்ரான் உண்மையிலேயே பிஜிஎம் கிங் அவர். ஆக்சுவலாக நிறையா படத்தில் இது பண்ண, இந்த படத்துலையும் அவர் டிஃப்ரெண்டான அட்டெம்ப்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. பிஜிஎம்லாம் உண்மையிலே சூப்பராக பண்ணியிருக்காரு. ஆமாம் இருக்குது. அதான் சொன்னேன். செகண்ட் பார்ட்டுக்கு ஒரு ஹிண்ட் இருக்குது. ஓப்பன் எண்டடாக இருக்கும் கிளைமேக்ஸு. ஸோ நல்லா போச்சுன்னா பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த படத்தோட ஒரு பக்கம் சூப்பர் ஹீரோ ஸ்டோரியா இருந்தாலும் இதுக்குன்னு ஒரு கருத்து ஒன்று வச்சிருப்பாங்க படத்துல. ஆமாம் என்ன சொல்ல வந்து இந்த படத்தில் வந்து நேச்சர் கனெக்ட் பண்ணியிருக்காங்க ப்ரோ. ஸோ நேச்சர் ப்ரிசர்வ் பண்ணணுன்னு தான் ஒரு தீமு. ஸோ அந்த தீமில் வந்து ஒரு சூப்பர் ஹீரோ வச்சு அதை சொல்ல வராங்க. நேச்சரை ப்ரிசர்வ் பண்ணணும், அதுதான் கான்செப்ட், கோர் கான்செப்ட்.